இந்தியா ஏ மற்றும் இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான இந்த அற்புதமான போட்டியின் 3வது நாள் இங்கிலாந்து லயன்ஸ் 3 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்களுடன் களமிறங்கியது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இந்தியா ஏ அணி 156 ரன்கள் வலுவான முன்னிலையில் இருந்தது. இன்று இங்கிலாந்து அணி இந்த முன்னிலையை எவ்வளவு குறைக்கிறது என்பதை பார்ப்பதில் அனைவரின் கண்களும் பதிந்திருந்தன. களத்தில் எங்கள் ஹீரோக்கள் ஜார்டன் காக்ஸ் மற்றும் ஜேம்ஸ் ரூஃப், இவர்களை நம்பித்தான் இங்கிலாந்து அணி வலுவான நிலையை அடைய முடியும் என்ற எதிர்பார்ப்பு. காக்ஸ் இன்றைய ஆட்டத்தை ஒரு மாபெரும் அதிரடியுடன் தொடங்கினார். 2வது ஓவரிலேயே அவர் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை அடித்து அணியின் ஸ்கோரை 200 ரன்களை கடக்கச் செய்தார். அவரது தன்னம்பிக்கை கண்ணில் தெரிந்தது. மறுபுறம் ஜேம்ஸ் ரஃப் நிதானமாக ஆடினார். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல கூட்டணி உருவாக ஆரம்பித்தது. இங்கிலாந்து இந்த ஆட்டத்தில் மீண்டும் கம்பேக் கொடுக்கும் என்று தோன்றியது. ஆனால் ஆட்டத்தின் உண்மையான திருப்புமுனை 51வது ஓவரில் வந்தது. எங்கள் கலீல் அகமது பந்து வீச வந்தார். கலீல் ஒரு அவுட்சைட் பந்தை வீசினார். ஜார்டன் காக்ஸ் திக்குமுக்காடி போனார். அவர் டிரைவ் அடிக்க முயன்றார். ஆனால் பந்து பேட்டின் வெளிவிளிம்பில் பட்டு விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரலின் கைகளுக்குள் சென்றது. ஆம், இந்தியா ஏ அணிக்கு இன்றைய நாளின் முதல் மற்றும் ஆட்டத்தின் 4வது விக்கெட் கிடைத்தது. ஜார்டன் காக்ஸ் 45 ரன்கள் குவித்து 7 அற்புதமான பவுண்டரிகளை அடித்திருந்தார். காக்ஸ் அவுட் ஆனவுடன் இங்கிலாந்தின் மேக்ஸ் ஹோல்டன் களமிறங்கினார். ஆனால் எங்கள் கலீல் அஹ்மது அத்துடன் நிற்பதில்லை. தனது அடுத்த ஓவரிலேயே அவர் ஜேம்ஸ் ரஃப்பையும் வீழ்த்தினார். மீண்டும் ஒரு அவுட்சைட் பந்து, மீண்டும் பேட்டின் வெளி விளிம்பு. இந்த முறை ஸ்லிப்பில் நின்ற எங்கள் கருண் நாயர் எந்த தவறும் செய்யவில்லை. ரஃபேன் வெறும் 10 ரன்களில் அவுட்டாகி வெளியேறினார். இந்த அதிர்ச்சியில் இருந்து ரசிகர்கள் மீள்வதற்கு முன்பே கலீல் அகமது அடுத்த பந்திலேயே ஆட்டத்தின் மிகப்பெரிய வெடியை வெடித்தார். புதிதாக களமிறங்கிய ஜார்ஜ் ஹில்லுக்கு கலீல் ஒரு அற்புத யோர்க்கரை வீசினார். பந்து நேராக ஸ்டம்ப்களை சிதறடித்தது. ஹில் முதல் பந்திலேயே போல்டாகி ஒரு கோல்டன் டக்குடன் பெவிலியன் திரும்பினார். ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகள். கலீல் அகமதின் கொண்டாட்டம் பார்க்கவே அற்புதமாக இருந்தது. இப்போது இங்கிலாந்தின் நிலைமை மோசமாகிவிட்டது. பேட்ஸ்மேன்கள் வரிசையாக வெளியேறினர். இப்போது அனுபவமிக்க ஆல்ரவுண்டர் கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங் செய்ய வந்தார். ஆனால் வோக்ஸிடம் இருந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. கலீல் அவரையும் அதிக நேரம் நிற்க விடவில்லை. மீண்டும் விக்கெட்டுக்கு பின்னால் எங்கள் துருவ் ஜூரல் ஒரு அற்புதமான கேட்ச் பிடித்து வோக்ஸையும் பெவிலியனுக்கு அனுப்பினார். கிறிஸ் வோக்ஸ் வெறும் 5 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இங்கிலாந்தின் ஸ்கோர் இப்போது 7 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் ஆகிவிட்டது. முழு அணியும் அழுத்தத்தில் இருந்தது. இந்த நிலையில் மேக்ஸ் ஹோல்டன் ஒரு முனையை நிலைநிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டம் அவரையும் கைவிடவில்லை. இந்த முறை எங்கள் துஷார் தேஷ்பாண்டே அவர் ஒரு உள்ளே வரும் வேகப்பந்தை வீசினார். ஹோல்டன் தவறவிட்டார். பந்து நேராக ஸ்டம்புகளுக்குள் சென்றது. ஹோல்டன் வெறும் 7 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். இப்போது இங்கிலாந்து லயன்ஸ் அணி விரைவில் ஆல் அவுட் ஆகிவிடும் என்று தோன்றியது. ஆனால் கிரிக்கெட் நிச்சயமற்ற தன்மையின் விளையாட்டு. இங்கிலாந்திற்கு ஒரு சிறிய நம்பிக்கை கதிராக எங்கள் ஃபர்ஹான் அஹ்மது மற்றும் ஜோஷ் டங் உருவெடுத்தனர். அனைத்து முன்னணி பேட்ஸ்மேன்களும் பெவிலியன் திரும்பியிருந்த நிலையில் இந்த 2 பேட்ஸ்மேன்களும் பொறுப்பேற்றனர். ஃபர்ஹான் அஹ்மது, முக்கியமாக பந்துவீச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு சிறந்த தற்காப்பு நுட்பத்தை காட்டினார். ஜோஷ் டங்கும் அவருக்கு நல்ல ஆதரவு அளித்தார். இந்த இருவரும் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக உறுதியாக பேட்டிங் செய்தனர். மேலும் முதல் செஷன் முடியும் வரை எந்த விக்கெட்டும் விழவிடவில்லை. இந்த கூட்டணி சிறியதாக இருந்தாலும் இங்கிலாந்தின் நிலையை ஸ்திரப்படுத்த முக்கிய பங்கு வகித்தது. முதல் செஷன் முடிவடைவதற்குள் இங்கிலாந்து லயன்ஸ் ஸ்கோர் 266 ரன்களை எட்டியது. இப்போது இந்தியா அணியின் முன்னிலை வெறும் 82 ரன்களாக குறைந்துவிட்டது. 3வது நாளின் முதல் செஷன் முழுவதுமாக பந்துவீச்சாளர்களுக்கு சொந்தமானது. குறிப்பாக கலீல் அகமதின் பந்துவீச்சு பார்க்கவே அற்புதமாக இருந்தது. அவர் தனது லைன் மற்றும் லெந்தால் பேட்ஸ்மேன்களை மிகவும் திணறடித்தார். மேலும் சில ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரலும் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி 3 கேட்சுகள் பிடித்து கலீலுக்கு ஆதரவு அளித்தார். கலீலின் பந்துவீச்சை பற்றி பேசினால், அவர் விக்கெட்டுகளை எடுத்தது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தின் பேட்டிங் வரிசையின் முதுகெலும்பை உடைத்தார். அவரது ஸ்விங், வேகம் மற்றும் பன்முகத்தன்மை அவர் நீண்ட வடிவ கிரிக்கெட்டிற்கு முழுமையாக தயாராக உள்ளார் என்பதை தெளிவுபடுத்தியது. ஒருபுறம் இந்தியா ஏ வெற்றி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் இங்கிலாந்து லயன்ஸ் இன்னும் கீழ்வரிசை பேட்ஸ்மேன்களை நம்பி எப்படியாவது ஆட்டத்தை சமன் செய்ய முயற்சிக்கிறது. இப்போது ஃபர்ஹான் அஹ்மது மற்றும் ஜோஷ் டங்கின் இந்த கூட்டணி ஒரு அதிசயம் நிகழ்த்துமையா, அல்லது இந்தியா ஏ பந்துவீச்சாளர்கள் மீதமுள்ளதை விரைவிலேயே முடித்து விடுவார்களா என்று பார்ப்பதுதான் ஆட்டம். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு போட்டி மீண்டும் தொடங்கிய போது இங்கிலாந்தின் நம்பிக்கைகள் இப்போது கீழ்வரிசையின் 2 பேட்ஸ்மேன்களான ஃபர்ஹான் அஹ்மது மற்றும் ஜோஷ் டங் மீதுதான்.
இரண்டாவது செஷனின் தொடக்கத்தில் இந்த இருவரும் மிகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேட்டிங் செய்தனர். இன்னொரு விக்கெட் விழுந்தால் முழு அணியும் சுருண்டுவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் ரன்கள் எடுப்பதில் எந்த அவசரத்தையும் காட்டவில்லை. இரு பேட்ஸ்மேன்களும் சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ் எடுத்து மெதுவாக இன்னிங்ஸை நகர்த்தினர். இந்திய பந்துவீச்சாளர்கள் லைனில் இருந்து விலகி பந்து வீசியவுடன் அவர்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டனர். ஃபர்ஹான் அகமது முக்கியமாக ஒரு இடது கை சுழற்பந்து வீச்சாளர். அவர் பேட்டிங்கிலும் தனது அணிக்கு பயனுள்ளதாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்தார். மறுபுறம் ஜோஷ் டங் சற்று ஆக்ரோஷமான மனநிலையில் காணப்பட்டார். அவர் சில அற்புதமான டிரைவ்கள் மற்றும் புல் ஷாட்கள் ஆடி இந்திய பீல்டர்கள் மீது அழுத்தம் கொடுத்தார். இந்திய பந்துவீச்சாளர்களும் முழு பலத்துடன் பந்து வீசிக் கொண்டிருந்தனர். எங்கள் துஷார் தேஷ்பாண்டே, அன்ஷுல் கம்போஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி தொடர்ந்து துல்லியமான பந்துகளை வீசினர். ஆனால் இந்த இரு பேட்ஸ்மேன்களும் தங்கள் தற்காப்பை வலுவாக வைத்திருந்தனர். பல முறை விக்கெட் விழும் என்று தோன்றியது. ஆனால் அவர்களின் தற்காப்பும் உறுதியும் இந்தியாவை காத்திருக்க வைத்தது. இறுதியாக இந்த போராட்ட சுவரை நிதிஷ்குமார் ரெட்டி 76வது ஓவரில் உடைத்தார். அவர் ஃபர்ஹான் அகமதுக்கு ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பந்தை வீசினார். அதில் ஃபர்ஹான் டிரைவ் செய்ய முயன்றார், ஆனால் தவறவிட்டார். பந்து நேராக எங்கள் KL ராகுலின் கைகளுக்குள் சென்றது. ராகுல் எந்த தவறும் செய்யவில்லை. இந்தியாவுக்கு 9வது விக்கெட் கிடைத்தது. ஃபர்ஹான் அகமது 24 ரன்கள் எடுத்தார். 279 ரன்களுக்கு இங்கிலாந்து லயன்ஸின் 9வது விக்கெட் விழுந்தது. இந்த நேரத்தில் இங்கிலாந்து அணி 300 ரன்களை எட்டாது என்று தோன்றியது. ஆனால் பின்னர் களத்தில் கடைசி பேட்ஸ்மேனாக வந்த எட்வர்ட் ஜேக் ஜோஷ் டங்குடன் சேர்ந்து வேறு நோக்கங்களை காட்டினார். இப்போது ஜோஷ் டங் தனது தோள்களில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தனது அணி ஒரு மரியாதைக்குரிய ஸ்கோரை எட்ட வேண்டுமானால் அவர் ஆக்ரோஷம் காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். டங் பந்துவீச்சாளர்கள் மீது அழுத்தம் கொடுக்கத் தொடங்கினார். அதே நேரத்தில் எட்வர்ட் ஜேக் அமைதியான மனதுடன் அவருக்கு ஆதரவளித்தார். ஜேக் ஒரு முனையை நிலைநிறுத்தினார் மற்றும் தற்காப்பு பேட்டிங் செய்தார். இந்த கூட்டணியின் சிறப்பு அம்சம் அவர்களின் புத்திசாலித்தனம். பந்துவீச்சாளர்களின் களைப்பையும் அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டனர். ஜோஷ் டங் சில அழகான பவுண்டரிகளை அடித்தார். எட்வர்ட் சுழற்சியை நிலைநிறுத்தினார். 22வது ஓவரில் இங்கிலாந்து லயன்ஸ் 300 ரன்களை கடந்தது. இது ஒரு நேரத்தில் சாத்தியமற்றதாக தோன்றியது. இந்தியாவின் பந்துவீச்சாளர்கள் அனைத்து வகையான உத்திகளையும் பயன்படுத்தினர். ஷார்ட் பந்துகள், ஃபுல் லென்த், ஆஃப் ஸ்டம்ப் லைன், லெக் ட்ராப். ஆனால் 2 பேட்ஸ்மேன்களும் அசைக்க முடியாதவர்களாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து கடைசி விக்கெட் உதவியுடன் கூட ஆட்டத்தில் மீண்டும் கம்பேக் கொடுக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் இந்த கூட்டணியை உடைக்கும் வேலையை எங்கள் அன்ஷுல் கம்போஜ் செய்தார். 48 ரன்கள் முக்கியமான கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்த கம்போஜ் ஒரு துல்லியமான இன்ஸ்விங் யார்க்கரை வீசினார். அதில் எட்வர்ட் ஜேக் முழுமையாக தவறவிட்டார். பந்து நேராக ஸ்டம்புகளில் பட்டது. இந்த பந்தை எந்த பேட்ஸ்மேனும் தவறவிடலாம். அவ்வளவு அற்புதமான பந்துவீச்சு. எட்வர்ட் ஜேக் 16 ரன்கள் எடுத்து அவுட்டானார். ஆனால் அவர் ஜோஷ் டங்குடன் சேர்ந்து தனது அணிக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திக் கொடுத்தார். ஜோஷ் டங் கடைசி வரை போராடி 33 ரன்கள் எடுத்தார். இங்கிலாந்து லயன்ஸ் அணி 327 ரன்களுக்கு ஆல் அவுட்டானது. இந்த இன்னிங்ஸில் இந்தியாவுக்காக மிகவும் பிரகாசித்த நட்சத்திரம் கலீல் அஹ்மது. அவர் 4 விக்கெட்டுகள் எடுத்து இங்கிலாந்தின் பேட்டிங்கை சின்னாபின்னமாக்கினார். அவரைத் தவிர அன்ஷுல் கம்போஜ் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் குல்தீப் யாதவுக்கு தலா ஒரு விக்கெட் கிடைத்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் அடிப்படையில் 21 ரன்கள் முக்கியமான முன்னிலையை பெற்றது. இந்த முன்னிலையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது, ஏனெனில் இப்போது பிட்ச் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவுகிறது. மேலும் இந்தியாவிடம் குல்தீப் யாதவ் மற்றும் அன்ஷுல் கம்போஜ் போன்ற அற்புதமான விருப்பங்கள் உள்ளன. மேலும் பேட்டிங்கில் இந்தியா அணிக்கு யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் KL ராகுல் போன்ற அனுபவமிக்க வீரர்கள் உள்ளனர். அவர்கள் 2வது இன்னிங்ஸில் முன்னிலையை நிர்ணயிக்கும் ஒன்றாக மாற்ற முடியும். 3வது நாளின் 2வது செஷன் இங்கிலாந்துக்கு சற்று ஆறுதலை அளித்தது. ஆனால் இந்தியாவும் தனது பிடியை தளர்த்தவில்லை. ஆட்டம் இப்போது முழுவதுமாக சமநிலையில் உள்ளது. ஒருபுறம் இங்கிலாந்து கடைசி விக்கெட் உதவியுடன் 300 ரன்களை கடந்தது. மறுபுறம் இந்தியாவுக்கு இப்போது 2வது இன்னிங்ஸில் முன்னிலையை பெரிதாக்க ஒரு வாய்ப்பு உள்ளது. 3வது நாளின் முதல் 2 செஷன்களில் பெரும் ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு 3வது மற்றும் கடைசி செஷனில் இந்தியா அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் 21 ரன்கள் முன்னிலை பெற்ற பிறகு இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த முன்னிலையை எப்படி அதிகரித்து ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என்பதில் அனைவரின் கண்களும் பதிந்திருந்தன. இந்தியாவுக்காக இன்னிங்ஸை தொடங்க எங்கள் KL ராகுல் மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்கினர். ராகுல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அனுபவமிக்க மற்றும் கிளாசிக் பேட்ஸ்மேன்.
யஷஸ்வி இளம் துடிப்புடன் கூடிய ஆக்ரோஷமாக விளையாடும் வீரர். ஆனால் இந்த ஜோடி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஆட்டத்தின் 4வது ஓவர். இங்கிலாந்து லயன்ஸின் பந்துவீச்சாளர் ஜார்ஜ் ஹில் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலை ஜேம்ஸ் ரஃபின் கைகளில் கேட்ச் அவுட் ஆக்கினார். ஜெய்ஸ்வால் வெறும் 5 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். இந்த விக்கெட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியாகும். ஏனெனில் ஜெய்ஸ்வால் நீண்ட இன்னிங்ஸ் ஆடும் வல்லுநர் என்று கருதப்படுகிறார். இப்போது 3வது இடத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கியவர் நுட்பமான ஆட்டக்காரர் அபிமன்யு ஈஸ்வரன். இந்தியாவின் ஸ்கோர் 11 ரன்களுக்கு ஒரு விக்கெட். இந்த கடினமான நேரத்தில் ராகுல் மற்றும் ஈஸ்வரன் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அணிக்கு ஸ்திரத்தன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு. ராகுல் மற்றும் ஈஸ்வரன் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிந்தித்து பேட்டிங் செய்யத் தொடங்கினர். இரு பேட்ஸ்மேன்களும் ஆரம்ப அழுத்தத்தை சமாளித்து மெதுவாக ரன்களை குவிக்கத் தொடங்கினர். அவர்கள் ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தது ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை சுழற்றினர். மேலும் மோசமான பந்தை பவுண்டரிக்கு அனுப்பவும் தயங்கவில்லை. இங்கிலாந்து லயன்ஸின் பந்துவீச்சாளர்களும் தங்கள் சிறந்த கட்டுப்படுத்தப்பட்ட பந்துவீச்சை வெளிப்படுத்தி வந்தனர். பந்துவீச்சாளர்கள் தொடர்ந்து சரியான லைன் மற்றும் லெந்தில் பந்து வீசினர். ஆனால் ராகுல் மற்றும் ஈஸ்வரன் தங்கள் அனுபவத்தை சிறப்பாக பயன்படுத்தி எந்த பந்துவீச்சாளரையும் ஆதிக்கம் செலுத்த விடவில்லை. 13வது ஓவரில் ராகுல் மற்றும் ஈஸ்வரன் ஜோடி அணியின் ஸ்கோரை 50 ரன்களை கடக்கச் செய்தது. இந்த கூட்டணி இந்திய அணிக்கு ஸ்கோரை அதிகரிக்க மட்டுமல்லாமல் டிரெஸ்ஸிங் ரூமிற்கும் ஒரு நேர்மறையான செய்தியை அனுப்பியது. இந்தியா இந்த இன்னிங்ஸில் ஆதிக்கம் செலுத்த தயாராக உள்ளது. மெதுவாக ராகுலின் தன்னம்பிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. அவர் பந்துவீச்சாளர்களை தாக்கத் தொடங்கினார். அவரது டைமிங் மற்றும் ஷாட் தேர்வு அற்புதமாக இருந்தது. ஈஸ்வரன் ஒரு வலுவான ஆங்கர் ரோலில் இருந்தார். ஒரு முனையில் தொடர்ந்து நிலைத்திருந்தார். 16வது ஓவரில் ராகுல் மற்றும் ஈஸ்வரன் தங்கள் 50 ரன்கள் கூட்டணியை நிறைவு செய்தனர். இது அந்த நேரத்தில் மிக முக்கியமான கூட்டணி. இது இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களின் திட்டங்களை கலைக்கத் தொடங்கியது. 17வது ஓவரில் ராகுல் 2 அற்புதமான பவுண்டரிகளை அடித்து அவர் இப்போது முழுமையாக ஃபார்மில் இருக்கிறார் என்பதை காட்டினார். அவரது டிரைவ்கள் மற்றும் கட் ஷாட்கள் அவர் அறியப்படும் கிளாஸை காட்டின. ஈஸ்வரனும் இப்போது பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தத் தொடங்கினார். 22வது ஓவரில் KL ராகுல் ஒரு அற்புதமான பவுண்டரியை அடித்து தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். இது மிகவும் நிதானமான மற்றும் கிளாஸான இன்னிங்ஸ். ராகுல் 51 ரன்கள் எடுத்தார். மேலும் அவர் இந்த இன்னிங்ஸை பெரியதாக மாற்றுவார் என்று தோன்றியது. ஆனால் அதே ஓவரில் இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் டங் அவரை விக்கெட்டுக்கு பின்னால் கேட்ச் அவுட் ஆக்கினார். ராகுலின் இந்த இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. ஏனெனில் அவர் ஈஸ்வரனுடன் இணைந்து 2வது இன்னிங்ஸின் அடித்தளத்தை வலுப்படுத்தினார். ராகுல் அவுட்டான பிறகு இந்தியா அணியின் ஸ்கோர் 79 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள். இப்போது களத்திற்கு வந்தவர் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த வீரர் கருண் நாயர் ஈஸ்வரனுடன் இணைந்து மீண்டும் அணியின் இன்னிங்ஸை நிலைநிறுத்தத் தொடங்கினார். இருவரும் முதலில் சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ் மூலம் ரன்களை குவித்தனர். பந்துவீச்சாளர்கள் தளர்வான பந்துகளை வீசியவுடன் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டனர். 27வது ஓவரில் அபிமன்யு ஈஸ்வரனும் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். இந்த இன்னிங்ஸ் மிகவும் அமைதியான, பொறுமையான மற்றும் மூலோபாயமானது. அவர் பந்துவீச்சாளர்களை படித்தார், பந்தை புரிந்து கொண்டார், மேலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான முடிவை எடுத்தார். அதே ஓவரில் கருண் நாயர் 2 கவர்ச்சியான பவுண்டரிகளை அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இப்போது இந்த ஜோடி இந்திய அணியை மேலும் வலுவான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தோன்றியது. ஆனால் அடுத்த ஓவரிலேயே இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. இங்கிலாந்தின் மிகவும் அனுபவமிக்க பந்துவீச்சாளர்களில் ஒருவரான கிறிஸ் வோக்ஸ் அவர் ஒரு அற்புதமான அவுட் சைட் பந்தில் கருண் நாயரை ஸ்லிப்பில் கேட்ச் அவுட் ஆக்கினார். நாயர் 15 ரன்கள் எடுத்து அவுட்டானார். இந்த விக்கெட்டுடன் இந்தியாவின் ஸ்கோர் 115 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் ஆனது. ஆனால் அப்போதும் ஈஸ்வரன் களத்தில் நிலைத்திருந்தார். இந்த இன்னிங்ஸ் முழுவதும் தனது கிளாசிக் நுட்பம் மற்றும் அற்புதமான கால் நகர்வால் அவர் இந்த வடிவத்திற்கு முற்றிலும் பொருத்தமான வீரர் என்பதை நிரூபித்தார். இப்போது பேட்டிங் செய்ய வந்தவர் துருவ் ஜூரெல் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன் இணைந்து அணியின் இன்னிங்ஸை நகர்த்தி ஸ்கோரை 150 ரன்களை கடக்கச் செய்தனர். ஆனால் பின்னர் கிறிஸ் வோக்ஸ் இந்தியா ஏ அணிக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்தார். அவர் நிலைத்த ஆட்டக்காரர் அபிமன்யு ஈஸ்வரனையும் ஸ்லிப்பில் கேட்ச் அவுட் ஆக்கினார். இத்துடன் 186 ரன்களுக்கு இந்தியா ஏ அணியின் 4வது விக்கெட் விழுந்தது. அபிமன்யு ஈஸ்வரன் 80 ரன்கள் எடுத்தார். அதில் 10 பவுண்டரிகள் அடங்கும். இப்போது பேட்டிங் செய்ய வந்தவர் நிதிஷ் குமார் ரெட்டி. ஆனால் கடைசி 2 ஓவர்களில் இந்தியா ஏ விக்கெட் விடவில்லை. நாளாட்ட நேர முடிவில் இந்தியா ஏ 163 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. துருவ் ஜூரெல் 6 ரன்களில் ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரெட்டி இதுவரை 1 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். இந்தியாவுக்கு இப்போது மொத்தம் 184 ரன்கள் முன்னிலை உள்ளது.
இந்த முன்னிலையை 4வது நாளில் மேலும் அதிகரிக்க முடிந்தால் இங்கிலாந்து லயன்ஸுக்கு ஆட்டத்தை காப்பாற்றுவது கடினமாக இருக்கும். 3வது நாளின் கடைசி செஷன் இந்தியாவுக்கு கலவையானதாக இருந்தது. ஒருபுறம் ராகுல் மற்றும் ஈஸ்வரனின் அற்புதமான கூட்டணி உத்வேகம் கொடுத்தது, மறுபுறம் 4 விக்கெட்டுகள் இங்கிலாந்துக்கும் மீண்டும் கம்பேக் கொடுக்கும் வாய்ப்பை வழங்கியது. இப்போது 4வது நாள் ஆட்டம் தீர்மானிக்கும் ஒன்றாக அமையும். இந்தியா 300 முதல் 350 ரன்கள் வரை முன்னிலை பெற்றால், நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் நேயர்களே, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இந்த ஆட்டத்தை வெல்லுமா? அபிமன்யு ஈஸ்வரன் சதம் அடிப்பாரா? இந்திய பந்துவீச்சாளர்கள் மீண்டும் ஒரு அதிசயம் நிகழ்த்துவார்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.